ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விடுதலையோடு அவரை துதிக்கும்படியாக தேவன் கொடுத்த கிருபைக்காக அவரை ஸ்தோத்திரிப்போம். இன்றைய நாளிலும் நம்மோடு கூட தெய்வ செய்தியை பகிர்ந்து கொள்ளும்படியாக இந்திய தேசத்திலிருந்து ஆமேன் ஊழியங்களின் ஸ்தாபகரும் போதகர் பாஸ்டர் பால் உரேஷ்குமார் அவர்கள் நம்ம மத்தியில் வந்திருக்கிறார்கள். இந்திய தேசத்தில் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துகிற ஒரு தேவ மனுஷன் நம்ம மத்தியில் இந்த 3 வாரங்களும் இந்த தோஹா தேசத்தில் ஊழியம் செய்யும்படியாய் கர்த்தர் கிருபையாய் நடத்தியிருக்கிறார். அருமையான தேவதாசரை தேவ செய்தி அளிக்கும்படியாய் உற்சாகமாய் கரங்களை தட்டி வரவேற்போம். நம்ம ஒரு நிமிடம் எல்லாருமே எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். இந்த அருமையான இந்த நல்ல வேளையில் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேச வேண்டும். வந்த ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கும்படியா கொஞ்ச நேரம் வாய்களை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? நாம் ஒரு மனிதனை பார்க்க வரல, மனுஷனுடைய வார்த்தை கேட்க வரல, ஜீவனுடைய தேவனுடைய வார்த்தை கேட்க வந்திருக்கிறோம். அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடைந்தது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த காலை வேளையில் ஒரு புது அபிஷேகத்தை தேவன் தர விரும்புகிறார். உங்கள் கட்டுகளை அவிழ்க்க விரும்புகிறார். உங்கள் பலவீனங்களை மாற்ற விரும்புகிறார். நீங்கள் வந்த வண்ணமாக அல்ல, ஒரு புது ஜீவன் இறங்கும்படியாய் நாம் ஜெபிக்கிற வேளையில் பரிசுத்த ஆவியானவர் பலமாய் இறங்கி வர விரும்புகிறார். தாகமுள்ளவன் மீது என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னவர் இந்த நாளிலே ஊற்றும்படியா கடந்து வந்திருக்கிறார். நீ தாகத்தோட வந்திருக்கிறியா? என் அன்பு சகோதரனே சகோதரியே, நீ வந்த வண்ணமாக அல்ல, இங்கிருந்து நீ போகும்போது விடுதலையோடு நீ கடந்து போக போகிறாய். தேவ ஆவியானவர் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவரையும் பரிசுத்த ஆவியால் தேவன் நிரப்புகிறார். பலமாய் 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 பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ஒரு புதிய அபிஷேக வல்லமை இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக, ஒவ்வொருவரையும் நிரப்புவதாக. பெந்தெக்கோஸ்து நாளில் இறங்கி வந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு 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 உங்கள் ஒவ்வொருவரையும் இறங்கி வருகிறார். அக்கினி அபிஷேகத்தை தருகிறார். வரங்கள் வல்லமையை தேவன் தருகிறார். ஆவியின் கனிகளை தருகிறார். தரிசன கண்களை தருகிறார். ஊழியத்தில் அடுத்த லெவல் கர்த்தர் கொண்டு போகிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். தேவ மகிமை பலமாய் 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 ஊற்றப்படுவதாக. தேவ ஆவியை இறங்கி கொண்டிருக்கிறார். Thank you Lord, thank you Lord, thank you Lord, thank you Lord. Fill Lord, fill Lord, fill Lord. ஒவ்வொருவரையும் நிரப்புவீராக பலமாய் பலமாய் பலமாய். ஓ ரபா ஷதர லதிஹர பஷந்தே Rima kabala tura bala dihara bashike ora mala daramana dihara mashike ora la tura bala daramana dihara makura badia ora bala daramana dihara bashande ஆவியானவரே வானத்தையும் பூமியும் படைத்த பரிசுத்த பிதாவே, இந்த நல்ல வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே. நீர் பேசுகிற தெய்வம், ஒருவராய் பெரிய காரியங்களும் அதிசயங்களும் செய்கிற ஆண்டவர். இன்றைக்கு எங்களுக்கு வேண்டிய பரலோக மன்னாவை தாங்கப்பா. எங்களோட கூட முகமுகமாய் பேசுங்கப்பா. எங்க இருதயங்களை ஆராய்ந்து அறிகின்ற தெய்வம் ஆண்டவரே. ஆண்டவரே, உள்ளந்திரங்களை ஆராய்ந்து அறிந்து பேசுகிற தெய்வம் அப்பா. நாங்கள் வந்தது நல்லது, கூடியிருப்பது நல்லது, ஜெபித்தது நல்லது என்று சொல்லக்கூடிய கிருபைகளை தாங்க. உன்னுடைய நாமத்தை மாத்திரம் நீங்க மகிமைப்படுத்துங்கப்பா. எல்லாம் துதியும் கனமும் மகிமையும் படைத்த வரப்போகிற எங்கள் ஆண்டவராக இயேசுக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா உற்சாகமா? ப்ளீஸ் பி சீட்டட். எல்லாரும் அமர்வோம். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் வெளியேற பெற்ற நாமத்தினாலே இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறவங்க யாவரையும் வாழ்த்து நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். முதலாவது இந்த வாய்ப்பு கொடுத்து என் ஆண்டவருக்கு நான் மகிமை செலுத்துகிறேன். அதோடு அன்பு போதகர் அவர்கள் அன்போடு அழைப்பு கொடுத்து இந்த நல்ல வேளையிலும் கூட கர்த்தருடைய வார்த்தையை சொல்லும்படியாய் அழைப்பு கொடுத்த அன்பு தாசனையும் குடும்பத்தாரையும் சபை மக்களையும் தேவன் இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்க? கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துவோமா உற்சாகமாய்? Praise be to God. அவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதாம். இந்த மத்தியான வேளையில தேவனுடைய வார்த்தையை கேட்கும்படியாய், அவருடைய வசனத்தை தியானிக்கும்படியாய் தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகளை நாம் கூடி வந்திருக்கிறோம். எப்பொழுதெல்லாம் நாம் தேவ சமூகத்துக்கு ஓடி வருகிறோமோ அப்போதெல்லாம் கர்த்தர் நம்ம கடந்து வருவார். நம்மோடு கூட பேசுகிற தேவன் இருக்கிறார். இந்த வேளையிலும் கூட உங்களோடு கூட பேசி உங்கள் குடும்பத்தையும் நீங்க செய்கிற வேளையும் ஆசீர்வதிக்கும்படியாக தேவன் விரும்புகிறார். ஏசாயாவின் புஸ்தகம் 40ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து என்று சொல்லி பக்தன் தன்னுடைய தீர்க்க தரிசன புஸ்தகத்தில் எழுதியிருப்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாளிலும் கூட காத்திருக்கிற அனுபவத்தின் மூலமாய் வருகிற ஆசீர்வாதங்கள் என்ன, பலன் என்ன என்பதை குறித்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானித்து ஆண்டவருடைய
தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாய் தேவனுடைய சபைக்கு நாம் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைய நாளில் நாம் பேச போகிற தலைப்பு புது பலனை தருகிற ஒரு தெய்வம். கடந்த 8 மாதங்கள் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். தேவைகளை சந்தித்திருக்கிறார். நல்ல சுக பலன், ஆரோக்கியம், பிள்ளைகளுக்கு படிப்பு, பாதுகாப்பு, எல்லாம் தீமையிலிருந்து நம்மை நடத்தி ஆண்டவர் இன்றைக்கு ஒரு சாட்சியுள்ள பிள்ளைகளாக நன்மையை பெற்றுக்கொள்ளும்படியாய் நடத்தி வந்த தேவருக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஹல்லேலூயா. நாம் ஆராதிக்கிற தேவன் சதா காலங்களும் ஜீவனுள்ள தேவனாக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட 5 விதமான காத்திருப்பின் மூலமாய் வருகிற பலனை குறித்து நாம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு இங்கிருந்து நாம் கடந்து போகிறோம். முதலாவது, நிறைய விஷயத்தை நம்ம பார்த்தீங்கன்னா நிறைய காரியங்களுக்கு நம்ம காத்திருக்கிறோம். ஆனால் கர்த்தருக்காய் காத்திருக்கும் போது வருகிற நன்மைகள் என்ன? முதல் குறிப்பு, சில பேர் வருஷமா காத்திருப்பாங்க. 2வது, சில பேர் மாதமா காத்திருப்பாங்க. 3வது, சில பேர் வாரமாய் காத்திருப்பாங்க. 4வது, சில பேர் நாட்களாய் காத்திருப்பார்கள். கடைசி, சில பேர் நிமிடமாய் காத்திருப்பார்கள். நீங்க எந்த கேட்டகரியில் இருக்கிறீங்க என்று சொல்லி இந்த செய்தி முடிவுக்குள்ளாக நாம் ஆராய்ந்து பார்த்து தெய்வ சமூகத்தில் அந்த பலனை நாம் பெற்றுக்கொள்ள போகிறோம். முதல் குறிப்பு, வருஷமாய் காத்திருக்கும் போது வருகிற பலனை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். வேதாகமத்தில் எகிப்திலே தேவ ஜனமாய் காணப்பட்டவர்கள் 430 ஆண்டுகளாய் காத்திருந்தார்கள். 430 years they were slavery in Egypt. ஒரு நாள் அல்ல, 2 நாட்கள் அல்ல, 430 ஆண்டுகள். இவர்கள் யார் என்று சொன்னால் உடன்படிக்கை பண்ணப்பட்ட ஜனமா இருந்தார்கள். தேவனுடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொண்டு தேவன் கொடுக்கிற நன்மையை சுதரித்துக் கொள்ள வேண்டும் என்ற எதிர்பார்ப்போடு காத்திருந்த ஒரு ஜனம். நீங்கள் யார் என்று சொன்னால் வாக்குத்தத்தத்துக்குரிய தேவ ஜனமா இருக்கிறீர்கள். உங்கள் தேவன் பொய் உரையாதவர், அவர் சத்தியம் உள்ளவர், அவர் வாக்குத்தத்தின்படி நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். இந்த நாளிலே இந்த திருச்சபைக்கு தீர்க்க தரிசனமான வருகிற வார்த்தை, கர்த்தருக்கு காத்திருக்கிற உங்களுக்கு தேவன் புது பலனை தரப்போகிறார். இந்த ஜனங்கள் 430 ஆண்டுகளாய் காத்திருந்த போது தீர்க்கதரிசியாகிய மோசேயை தேவன் அனுப்பி யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்திலே சொல்லுகிறார், இந்த ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்தேன், ஆலோட்டிகள் நிமித்தம் இவர்கள் கூக்குரலை கேட்கவே கேட்டேன் என்று சொல்லி இவர்களை விடுவிக்கும்படியாய் இந்த மோசேயை தேவன் அனுப்புகிறார். நம்முடைய ஆண்டவர் யார் என்று சொன்னால் விடுவிக்கிற தேவன். எல்லா கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிப்பார், எல்லா வியாதிகளிலிருந்து நம்மை விடுவிப்பார், எல்லா உபத்திரவத்திலிருந்து நம்மை விடுவிப்பார், எல்லாம் பாரத்திலிருந்து நம்மை விடுவிப்பார், எல்லாம் வேதனையிலிருந்து விடுவிப்பார். ஒருவேளை நீங்க சிரித்த முகத்தோடு இருந்தாலும் உங்கள் உள்ளந்திரியங்களை காணப்படுகிற பாரங்கள், வேதனைகள், துன்பங்கள் மனிதர்களுக்கு தெரியாமல் இருக்கலாம். எல்லாவற்றையும் ஆராய்ந்து அறிகின்ற தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலையாவீர்கள். சத்தியத்தை அறியும் போது சத்தியமுடைய விடுதலையாக்கும் என்ற வேத வாக்கியத்தின்படி இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுவிக்கும்படியாய் உங்களை ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார். 430 ஆண்டுகளாய் காத்திருந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாய் மோசே அனுப்பி ஒரு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார். அது என்னென்று சொன்னால், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போவேன். நீங்களும் நானும் பிறந்த ஊர் வேற, படித்த இடம் வேற, வாழ்ந்த இடங்கள் வேற. ஆனால் நம் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டோம், இந்த தூர தேசத்தில் வந்து நம்ம வேலை செய்வோம், குடும்பத்தோட வாழ போகிறோம், நமக்குன்னு ஒரு இடம் இருக்க போகிறது என்று சொல்லி, நமக்குன்னு ஒரு சபை இருக்க போகிறது என்று சொல்லி. ஆனால் நீங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும் போதே கர்த்தர் உங்களை முன் குறித்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. உங்களை தொடர்ந்து நடத்துவார். 430 ஆண்டுகளாய் காத்திருந்தவர்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு பாருங்க, ஒரு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தையே கர்த்தர் கொடுத்தார். எத்தனை வருஷமா நீங்க காத்திருக்கிறீங்க? என் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆகலை ஐயா, இன்னும் எங்களுக்கு குழந்தை பாக்கி இல்லையா, என் வேலையில் ஒரு உயர்வுக்காய் நான் காத்திருக்கிறேன் ஐயா, ஒரு ப்ரொமோஷனுக்காய் காத்திருக்கிறேன் ஐயா, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட்டுக்காய் நான் காத்திருக்கிறேன் ஐயா, என் ஊழியத்தில் ஒரு வளர்ச்சிக்காய் நான் காத்திருக்கிறேன் ஐயா, நான் ஒரு சொந்த வீடு வாங்கணும்னு காத்திருக்கிறேன் ஐயா, எவ்வளவு நாட்கள் இங்கே இருப்பேன்னு தெரியல, ஒரு பிஸ்னஸ் பண்ணணும்னு நான் காத்திருக்கிறேன் ஐயா. இப்படி பல காரியங்கள் உங்க இருதயத்தில் ஓடிக்கொண்டிருக்கலாம். இந்த வேளையில பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், நீ எந்த விஷயத்துக்காக நீ காத்திருக்கிறாயோ அந்த காரியத்துக்கு கர்த்தர் உனக்கு ஒரு புது பலனை கொடுத்து நடத்த போகிறார். பவுல் சொன்னதை போல, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றை செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹல்லேலூயா. நீங்கள் எல்லாவற்றையும் செய்ய கர்த்தர் எனக்கு பலன் தரப்போறான்னு சொல்றவங்க மாத்திரம் 2 கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமா? பாருங்க, 430 ஆண்டுகளாய் காத்திருந்த இந்த தேவ ஜனத்துக்கு கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க, ஒரு தேசத்தையே கொடுத்தார். நோவா என்ற ஒரு தெய்வ மனிதனை குறித்து பார்க்கிறோம். ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. 120 வருஷம் காத்திருந்து ஒரு பேழையை கட்டுகிறார்.
ஒரு நாள் 2 நாள் அல்ல, 120 வருஷம். நீங்க கர்த்தருக்காக காத்திருந்து ஏதாவது ஒரு காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா அதுக்கேற்ற பலன் உண்டு. 120 வருடமாய் காத்திருந்து பேழையை கட்டின அந்த தெய்வ மனிதனுக்கு பிஎஃப் கிடையாது, சேலரி கிடையாது, இன்சூரன்ஸ் கிடையாது, எதுவுமே கிடையாது. நம்ம எது கர்த்தருக்கு செஞ்சாலும் அவர் நினைவு கூர்ந்து ஏற்ற வேளையில் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இந்த மனிதன் தன் வாழ்நாள் முழுவதுமாய் குடும்பமாய் இணைந்து அந்த பேழையை கட்டும்போது ஒரு நாள் வந்தது. கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. 120 வருஷம் இவன் வேலை செய்ததற்காக 780 ஆண்டுகளை கர்த்தர் கூட்டி கொடுத்து 900 வருடம் வாழும்படியான கிருபையை கர்த்தர் கொடுத்தார். இன்னைக்கு பாருங்க, 40 வயசானவே பிபி வந்துடுது, சுகர் வந்துடுது, தோற்றம் மாறுகிறது, பலவிதமான பலவீனங்கள் ஏற்படுகிறது. ஆனால் நோவாவுக்கோ புது கிட்னி, புது லிவர், புது ஹார்ட், பிளட், எவ்ரிதிங் வாஸ் சேஞ்ச் அண்ட் நியூ. ஏன்? கர்த்தருக்காய் காத்திருந்து ஒரு வேலையை செஞ்சான். அவன் ஸ்கின் மாறலை, அவன் பிளட், அவனுடைய ஹார்ட், அவனுடைய லிவர் 900 வருடம் வரைக்கும் புதிதாகவே தேவன் வைத்தார். அதுதான் புது பலன். இந்த கூட்டத்தில் சில பேர் பயப்படுறீங்களா? ஐயா, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு பிபி இருக்குது, எனக்கு கால் வலி இருக்குது, எனக்கு சரியான தூக்கம் இல்லை, கண் பார்வைகளுடைய பார்வை எனக்கு தூர பார்வைகள், இப்படி பலவிதமான பலவீனத்தோடு வந்திருக்கிறீங்களா? இன்றைக்கு ஆவியானவர் உங்களை புது பலத்தோடு அனுப்ப போகிறார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலனை அடைவார்கள். முதல் குறிப்பு, வருடமாய் காத்திருந்த அந்த எகிப்தில் இருந்த தேவ ஜனத்திற்கு ஒரு தேசத்தையே கொடுத்தார். வருடமாய் காத்திருந்து பேழையை கட்டின நோவாவுக்கோ ஆயுசு நாட்களை கர்த்தர் கொடுத்து புது பலனை கர்த்தர் கொடுத்தார். நீ எதற்காய் காத்திருக்கிறாய்? வருடமாய் எதற்காய் நீ காத்திருக்கிறாய்? இந்த அருமையான தேவ ஆலயத்தில் தேவ ஆவியானவர் உன்னோட கூட பேசுகிறார். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில் தேவன் ஒரு புது பலனை கர்த்தர் கொடுத்து அனுப்ப போகிறார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எல்லாரும் சேர்ந்து புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். பாடுவோம். புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நோவா பேழை கட்டும்போது அப்படின்னு இல்லைங்க, நோவா பேழை கட்டும்போது ஆரம்பம் அற்பமா இருந்தது. இந்த சபை ஆரம்பிக்கும் போது கூட ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், முடிவோ சம்பூர்ணமாய் தேவன் நடத்தி வருகிறார். உங்க ஆரம்பத்தை பார்க்காதீங்க. நீங்க கத்தாரில் கால் வைக்கும்போது ஆரம்பத்தை பார்த்துருப்பீங்க. ஐயோ, நம்ம எங்கே போக போகிறோம், எங்கே தங்க போகிறோம், என்ன சம்பாதிக்க போகிறோம், எங்கே சாப்பிட போகிறோம், எந்த வீட்டில் இருக்க போகிறோம், வேலை எப்படி இருக்க போகுது, யார் நம்ம பார்க்க போகிறோம். ஆரம்பம் அற்பமாக இருந்தது. இப்போ பாருங்க, உங்கள் சொந்த ஊரில் இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஹல்லேலூயா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமா. குறையெல்லாம் நிறைவாகட்டும். சொல்லுவோம். குறையெல்லாம் நிறைவாகட்டும். எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். எல்லாம் வறட்சி செழிப்பாகட்டும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. எஸ் லார்ட். புது கிருபை தாரும் தேவா. ஜீசஸ். புது பலனை தாரும் தேவா. புதிய நாளுக்குள் என்னை நடத்து, புதிய கிருபையால் என்னை நிரப்பும். நோவா அந்த புது பலனை அனுபவித்தார். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்தில் அந்த புதிய பலனை அனுபவித்தார்கள். இந்த கத்தார் தேசத்தில் நாங்களும் அனுபவிப்போம்னு சொல்றாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? சத்தம் வரலையே, கரங்களை தட்டி சொல்லுவோமா? Praise be to God. ரெண்டாவது, சில பேர் மாதமாய் காத்திருப்பார்கள். People wait upon the month. முதல்ல சொன்ன வருஷமாய் காத்திருக்கிறவர்கள். ரெண்டாவது மாதமாய் காத்திருக்கிறவர்கள். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பெந்தேகோஸ் என்ற நாள், பெந்தேகோஸ் என்றாலே 50வது நாள், ஒரு மாதம் கழித்து அப்போஸ்தலர் 1:5 ஆண்டவர் சொல்லுகிறார், பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேறும்படியாய் காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார்.
To fulfill the promise of the Father, God said, do not leave the Jerusalem. எருசலேமை விட்டு போகாதபடியாய் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள் என்று கட்டளையிட்டார். நம்ம ஏன் சபைக்கு வருகிறோம்? அவருடைய வாக்குத்தத்தத்தை தியானிக்கும்படி, அவருடைய வாக்குத்தத்தத்தை பெற்றுக்கொள்ளும்படி. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து 2 காரியம் செய்ய மாட்டாருங்க. அவர் பொய் சொல்ல மாட்டார், பாவம் செய்ய மாட்டார். கரங்களை தட்டுவோமா? He will not speak lies, he will not commit sin. அவர் பொய் உரையாதவர். அதனால தான் அவருக்கு பேர் உண்டு, சத்தியம் உள்ளவர். நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். அப்போ ஏன் கர்த்தருடைய ஆலயத்துக்கு வரோன்னா, உங்களோட அவர் உடன்படிக்கை செய்கிறார் வார்த்தையின் மூலமாய். அப்ப அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார். என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். நிறைய வாக்குத்தத்தம் கர்த்தர் கொடுத்தார். நித்திய ஜீவனை கொடுப்பேன், உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்த பண்ண போகிறேன், நான் சீக்கிரம் வருவேன். இப்படி பல வாக்குத்தத்தை கொடுத்தவர் அவர் சொல்றார், நான் போய் வேறொரு தேற்றரவாளனை உங்களுக்காக அனுப்புவேன். இன்னைக்கு உங்களுக்கு பாதுகாப்பு யார் தெரியுமா? யாருமே கிடையாது. நம்மளை சுற்றி நடக்கிற சம்பவத்தை பார்க்குறோம், தொலைக்காட்சியில் பார்க்குறோம், கண் நேரடியாக பார்க்குறோம். நமக்கு பாதுகாப்பு யாரு? நம்ம வீட்டில் இருக்கிறதுனால பாதுகாப்பா, வெளியில் போகிறதுனால பாதுகாப்பா, வெளியில் இருக்கிறதுனால பாதுகாப்பா? நமக்கு பாதுகாப்பு பரிசுத்த ஆவியானவர். கொள்ளை நோயிலிருந்து நம்மளை பாதுகாத்தாரு. என்ன வந்தாலும் பாதுகாப்புன்னு சொல்றாங்க. அல்லையா? சொல்லுங்க பார்க்கலாம். கொள்ளை நோயிலையும் நம்மளை பாதுகாத்தாரு. என்ன யுத்தங்கள் வந்தாலும், என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன போராட்டங்கள் வந்தாலும், என்ன உபத்திரவங்கள் வந்தாலும் நம்மோட. ஏன்னா ஆண்டவர் சொல்லியிருக்காரு, உலக முடிவு பறைந்திலும் அவர் உங்களோட கூட இருப்பார். ரபா ஷிகே, he will be with you until the ends of the earth. உலக முடிவு பறைந்த வரையிலும் சதா காலங்களிலும் உங்களோட கூட இருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவியானவர் இந்த பெந்தேகோஸ்து நாளிலே இறங்கி வந்தார். அவங்க காத்திருந்தாங்க 50 நாட்கள். ஒண்ணுமே சாப்பிடாம ஒரு மனதோடு ஒரு சிந்தையோடு ஜபத்திலும் வேண்டுதலிலும் அவர்கள் தரித்திருந்த போது அந்த இடம் அசைக்கப்பட்டது. தேவ ஆவியானவர் புறாவின் வடிவத்தில் வல்லமையாய் காற்று வீசப்பட்டு அந்த இடம் முழுவதுமாய் தேவ ஆவியானவர் இறங்கி வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு இந்த கூட்டத்தில் ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிறார். The Holy Spirit is going to be strengthen each and everybody in this place. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த போகிறார். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடைவீர்கள், பலன் அடைவீர்கள். அல்லேலூயா. சில பேர் நான் சொல்றதை பார்த்துருக்கிறேன். காலையில் எழுத ஒன்று ஒரு சூடாக காஃபி கொடுங்கன்னு சொல்லுவாங்க. அந்த சூடு எதுக்காகனா, நம்முடைய தூக்கமோ நம்முடைய சோர்வோ நீக்கும்படி ஒரு சூடான ஒரு காஃபி கொடுங்கன்னு சொல்லுவாங்க, டீ கொடுங்கன்னுவாங்க. அப்போ அந்த ஒரு காஃபியில் நம்முடைய பலவீனங்கள், நம்முடைய சோர்வுகள்லாம் மாறுதுன்னா, யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், எனக்கு பின்னே வருகிறவரோ அக்கினியினால் ஞானஸ்நானம் கொடுப்பாராம். அப்போ இந்த ஆவியானவர் வரும்போது எப்படி வர்றாருன்னா, சும்மாலாம் வரல, அக்கினியாய் கடந்து வருகிறார். இன்னைக்கு நான் சொல்றேன் கேளுங்க, இந்த ஆவியானவரை இன்றைக்கு நீங்கள் பெற்றுக்கொள்ளும் போது உங்கள் இருக்கிற எல்லா சோர்வையும் கர்த்தர் நீக்கி போட போகிறார். எல்லாம் பலவீனத்தையும் ஆண்டவர் நீக்கி போட போகிறார். ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது, ஆவியானவர் எங்க உண்டு அங்க விடுதலை உண்டு. இன்றைக்கு கர்த்தர் உங்களை விடுதலையோடு அனுப்ப போறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விடுதலையோட போக போறீங்க. விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார். பாடுங்க, என்ன ஆனந்தம். எஸ் லார்ட். விடுதலை நாயகன் வெற்றியை தருகிறார், எனக்குள்ளே இருக்கிறார், என்ன ஆனந்தம். அப்போ ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது விடுதலை கொடுக்கிறார், உங்களுக்கு புது பலனை தேவன் கொடுக்கிறார். பாருங்க, 2 நாள் நம்ம சாப்பிடாம நம்மளை பார்க்கும்போது கேட்பாங்க, என்னங்க உடம்பு முடியலையா, ஒரு டயர்டாக இருக்கிறீங்களே, உடம்பு சரியில்லையான்னு கேட்பாங்க. 50 நாட்கள் சாப்பிடல பேதுரு. 50 நாட்கள் சாப்பிடாம 3000 பேருக்கு பிரசங்கம் பண்றாரு. அந்த நாட்களில் ஸ்பீக்கர் இல்லை, மைக் இல்லை, கம்ஃபர்ட் ஜோன் இல்லை, ஏசி இல்லை. ஒரு வனாந்தரத்தில் 3000 பேருக்கு மைக் இல்லாத பிரசங்கம் பண்ண ஒரு ஊழியக்காரர் பேதுரு. கரங்களை தட்டுங்க பார்க்கலாம். நல்லா உற்சாகமா. எப்படிங்க அவருக்கு அந்த ஸ்ட்ரென்த் வந்திருக்கும்? சாப்பிடாம 3000 பேருக்கு அவர் பிரசங்கம் பண்றாருன்னா எப்படி அந்த ஸ்ட்ரென்த்? அதுதான் ஆவியானவர் கொடுக்கிற ஒரு பலன்.
இன்னைக்கு செய்தியுடைய தலைப்பு, கர்த்தருக்கு நீ காத்திருக்கும் போது புது பலனை தேவன் தருகிறார். சில பேர் சொல்றீங்க, என்னால் காலையில் எழுந்துக்க முடியல ஐயா, வேலைக்கு போக முடியல, ஒரு நாள் இருக்கிற மாதிரி உடம்பு ஒரு நாள் இல்லை, என்ன செய்யுது, குடும்ப கமிட்மெண்ட்டுக்காக நான் வேலை செய்கிறேன், கஷ்டப்பட்டு ஊர்லேருந்து வெளியே வந்துட்டேன், இந்த ஊருக்கு வேலை செஞ்சு தான் ஆகணும், அவ்வளோ கமிட்மெண்ட் எனக்கு சொல்லி சகோதரர்கள் சில பேர் இருக்கீங்க, பேச்சுலர்ஸா. ஆவியானவர் உங்களோட கூட பேசுகிறார், உனக்கு தேவன் புது பலனை தருவார். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைவார்கள். சில பேர் மெடிக்கல் லைனில் இருக்கிறீங்க, ரபா கூராபா ஷிக்கே, சம் சிஸ்டர்ஸ் ஆர் ஹியர், ரா கூராமா ஷிக்கே. கர்த்தர் உங்களுக்கு புது பலனை தருகிறார். ரா கூராமா நதி ஹோரபா ஷந்தி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். முதல் குறிப்பு, வருஷமாய் நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுக்கு தேவன் புது பலனை தருகிறார். ரெண்டாவது, மாதமாய் நீங்கள் காத்திருக்கும் போது உங்களுக்கு தேவன் புது பலனை தருகிறார். மூன்றாவது, சில பேர் வாரமாய் காத்திருப்பார்கள். தானியேல் என்ற ஒரு தெய்வ மனிதன் 21 நாட்கள் உபவாசித்து காத்திருக்கிறார். 21 days he was waiting and fasting and praying to the Lord. 21 நாள், 3 வாரம். பாருங்க, நம்ம 3 வேளை சாப்பிடுவதை போல அவர் 3 வேளை ஜெபம் பண்ணுவார். அவரும் இஸ் a busy man, பேலஸ்ல வேலை செய்கிறார். அந்த பிஸி ஷெட்யூலில் கூட ஜெபத்தை அவர் மறக்கலை. பக்கத்தில் சொல்லுங்க, ஜெபத்தை மறக்கலை. சொல்லுங்க பார்க்கலாம், ஜெபத்தை மறக்கலை. நிறைய பேர் நிறைய விஷயத்தை மறந்துடுறோம். ஆனால் ஒரு தேவ பிள்ளை ஜெபிக்க மறக்கக்கூடாது. ஒரு மனிதனோடு பேசுவதற்கு மொழி அவசியம், தேவனோடு பேசுவதற்கு ஜெபம் அவசியம். தேவ பிள்ளைங்கள்லாம் ஒரு கரங்களை உயர்த்தங்க பார்க்கலாம். அப்போ கண்டிப்பாக நீங்கள் ஜெபிச்சே ஆகணும். நீங்கள் தேவனோடு இருக்கணும்னா, தேவன் உங்களோட கூட இருக்கணும்னா, ஜெபம் இல்லாமல் அந்த காரியத்தை செய்யவே முடியாது. ஆண்டவர் ஜெபிக்கிற பிள்ளையை தேடிக்கொண்டு இருக்கிறார். ஜெபிக்கிறனோட கூட கிருபை இருக்கும். ஜெபிக்கிற மனுஷனுடைய வாழ்க்கையில் தரிசனம் இருக்கும். ஜெபிக்கிற மனுஷன் மேலே அபிஷேகம் இருக்கும். ஜெபிக்கிற மனுஷன் மேலே ஒரு விடுதலை இருக்கும். ஆமென் சொல்லுவோமா? ஜெபிக்கிற மனிதனை தேவன் தேடிக்கொண்டு இருக்கிறார். தானியேல் அந்த நாட்களிலே ஒரு தீர்க்கதரிசி சொன்னார், கடைசி காலங்களிலே டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும்னு சொல்லி ஆகிட்டே இருக்கு. கூகுளிலிருந்து ஏஐ வந்துடுச்சு. டெக்னாலஜி ரொம்ப இம்ப்ரூவ் ஆகிக்கொண்டு இருக்கிறது. பல தீர்க்க தரிசனங்களை தானியேல் அப்பொழுதே சொல்லிட்டார். பாருங்க, எவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு தெய்வ மனுஷன். அதற்கு காரணம் ஜெபம். ஜெபிக்கும் போது கர்த்தர் வெளிப்பாடுகளை உங்களுக்கு கர்த்தர் கொடுப்பார். இந்த தேசம் பாதுகாக்கப்படணுமா? ஜெபிக்கணும். கரங்களை தட்டுவோமா? நீ ஜெபிச்சாதான் பாதுகாப்பு, ஜெபிச்சாதான் பாதுகாப்பு. தானியேல் ஜெபிக்கிறவனா இருந்தான். பாருங்க, ஜெபிச்சா சத்துருக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்கள் ஒரு ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஆண்டவரை பற்றி சொல்லி பாருங்களேன், உங்களை பிடிக்காது. அவங்களுக்கு உலக பிரகாரமாக நீங்கள் பேசி பாருங்களேன், உங்களை கரங்களை தட்டி வரவேற்பாங்க. ஆண்டவரை பற்றியோ வசனை பற்றியோ ஆலயத்துக்கு வாங்கன்னு சொன்னீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்காது. தானியேல் ஜெபிக்கிறது கூட இருந்த நண்பர்களுக்கே பிடிக்கல. அவனை சிங்கத்தின் கவியிலே போடும்படியாக ராஜாவுக்கு தூது அனுப்பினார்கள். ஆனால் பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அந்த சிங்கம் அவனை தொடவில்லை. ஏன்? அவன் ரொம்ப பராக்கிரமசாலியாக இருந்தானா? இல்லை, இந்த சர்க்கஸ்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சிங்கத்தை மேற்கொள்வதற்கு ஒரு மனுஷன் இருப்பான். அப்படிப்பட்ட மனிதனாக இருந்தால் ஒன்றுமே இல்லை, அவன் சாதாரண மனிதன். ஆனால் தானியேலுக்குள்ள ஒரு யூத ராஜசிங்கம் ஒருவர் இருந்தார். நீங்கள் எல்லாம் சாதாரணமான ஆள் இல்லை, நல்லா கேளுங்க, உங்களுக்குள்ள ஒரு பெரியவர் இருக்கிறார். There is a God who is dwelling in you. You are not ordinary people of God. நீங்கள் சாதாரண மனிதர்கள் அல்ல, உலகத்தில் இருக்கிறவரை காட்டிலும் உங்களில் இருக்கிறவர். சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம், பெரியவர். பெரியவர் உங்களுக்குள்ள ஒருவர் இருக்கிறாருங்க. சில பேர் சொல்லுவாங்க, சிங்கத்தை எழுப்பிடாதீங்கன்னுவாங்க. நீங்கள்லாம் சிங்கத்தின் பிள்ளைகள். கரங்களை தட்டுவோமா? நல்லா உற்சாகமாய். நீங்கள்லாம் சிங்கத்தின் பிள்ளைகள், பயப்படவே கூடாது. உங்களுக்குள்ள பெரியவர் இருக்கிறார். உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதங்களும், ஏன்னா உனக்குள்ள ஒரு சிங்கம் இருக்கிறார், யூத ராஜ சிங்கம் இருக்கிறார். என்ன பொறாமை கண்களா இருக்கலாம், நெரிசலின் ஆவிகளா இருக்கலாம், அந்தகார வல்லமைகளா இருக்கலாம், சத்துருவின் போராட்டங்களா இருக்கலாம், உன்னை தொடவே முடியாது. உன்னை சுற்றி தேவன் ஒரு வேலி அடித்திருக்கிறார். உன்னை சுற்றி ஒரு அக்கினி இருக்கிற அக்கினி பிரகாரமாய் கர்த்தர் உன்னை மூடி இருக்கிறார். நீ சாதாரணமான பிள்ளை அல்ல, நீ ஒரு தேவனுடைய பிள்ளை. தானியேலுக்குள்ளிருந்த அபிஷேகம், தானியேலுக்குள்ளிருந்த ஜெப ஆவி, தானியேலுக்குள்ளிருந்த வைராக்கியம், தானியேலுக்குள்ளிருந்த உபவாசம், காத்திருக்கிற காரியம் அவனுக்கு பலனாய் இருந்தது. சிங்கத்தின் வாய்களை கட்டி போடும்படியாய் தேவ தூதனை தேவன் அனுப்பினார். உங்களுக்கு யாரெல்லாம் விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்கள் மத்தியில் கர்த்தர் உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்த போக. இது தீர்க்க தரிசனமான வார்த்தை.
வெளியில நல்லா பேசுவாங்க. ஓ சிஸ்டர் நீங்களா, பிரதர் நீங்களா அப்படின்வாங்க. ஆனால் உனக்கு விரோதமாய் பேசிட்டு இருக்கும் மத்தியில் உங்களை கர்த்தர் வாலாக்காமல் தலையாக்க போகிறார். ரக்கூரபா ஷிக்கே, உன்னை கீழாக்காமல் மேலாக்க போகிறார். நீ அவங்களுடைய வேலை உன்னை பொறாமப்பட்டு பேசுறது, உன்னுடைய வேலை அவங்க மத்தியில் உயர்வது. கரங்களை தட்டுவோமா? அவங்க உன்னை பேச பேச உன்னை கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். இதுதான் நடக்கும். பக்கத்து சொல்ல, இதுதான் நடக்கும். சொல்லுங்க பார்க்கலாம். அவங்க உன்னை பேசிட்டே இருக்கணும், உன்னை பற்றி பேசிட்டே இருக்கணும். உன்னை அவமானப்படுத்த, உன்னை பற்றி பொறாமப்பட பட உன்னை கர்த்தர் உயர்த்திட்டே இருப்பார். நீ ட்ரெஸ் பண்ணா ஒரு பொறாமை, நீ சிரிச்சா ஒரு பொறாமை, தேங்க்யூ லோ, நீ நல்ல வேலை செஞ்சா பொறாமை, நல்ல பாடினா, என்ன செஞ்சாலும் ஒரு கூட்டம் உன்னை பொறாம, அவங்க மத்தியில் தான் உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். ராக்குரபா ஷந்தே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், தேங்க்யூ ஃபாதர், வர்ஷிப் யூ லார்ட். கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலனை அடைவார்கள். இப்போ தானியேல் பாருங்க, புது பலனை பெற்றுக்கொண்டு ராஜாவின் அரமனையில் கர்த்தர் அவனை மேன்மையாக வைத்தார். இந்த தேசத்தில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைக்க போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இந்த தேசத்தில் உங்களை தேவன் எப்படி வைக்க போறாராம்? மேன்மையாக வைக்க போகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று மகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா. தோல்வி இல்லை. எஸ் லார்ட். அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆமென். அல்லேலூயா. தோல்வி இல்லை. எஸ் லார்ட். அல்லேலூயா. வெற்றி உண்டு. ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எனக்கு தோல்வி இனி இல்லைன்னு சொல்றேன், கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். இனி எனக்கு வெற்றி உண்டுன்னு சொல்றேங்க, கரங்களை உயர்த்துங்க பார்க்கலாம். ஆமென். இந்த பாடலை ஒரு பாடலா பாடாம எனக்கு கர்த்தர் சொன்ன வார்த்தை நினைச்சு பாடுவோமா? ஆண்டவர் படைத்த இது, இன்று மகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். எஸ் லார்ட். இன்று மகிழ்வோம் ஆக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். தானியேலுக்கு உதவி செஞ்சாரு, நோவாவுக்கு உதவி செஞ்சாரு, எகிப்தில் இருந்த ஜனங்களுக்கு உதவி செஞ்சார். உங்களுக்கு உதவி செய்வாரா? சத்தம் வரலையே. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். ஃபாதர் என்ன பாடியிருக்காருன்னா, உலக மனிதர்கள் போட்டார், எல்லாத்தையும் சேர்த்து ஒன்றா போட்டார். இன்னைக்கு நான் என்ன சொல்கிறேன்னா, ஆஃபீஸில் இருக்கிறவங்க, பக்கத்தில் இருக்கிறவங்க, சொந்தக்காரங்க, நண்பர், யாரெல்லாம் பொறாமப்படுறாங்களோ, யாரெல்லாம் உனக்கு விரோதமாக செஞ்சாங்களோ, உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, ஆமென் பாடுவோம். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய்ய முடியும்? விசுவாசத்துடன் பாடுவோம். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வே. ஆவியானவரே, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது, இன்று மகிழ்வோம். எனக்கு என்னமோ பாஸ்டர் நானும் மட்டும் தான் பாடுற மாதிரி இருக்கு. எனக்கு மைக் சவுண்ட் அதிகமாக இருக்கு. எங்களுக்கு மட்டும் தான் வெற்றின மாதிரி இருக்கு. உங்களுக்கு எல்லாருக்கும் வெற்றி வேணுமா வேணவா? நாங்கள் 2 பேர் பாடாமல் இருக்க போகிறோம், நீங்கள் எல்லாம் பாட போறீங்க. பாடுவோமா? 1 2 3 4. ஆண்டவர். நீங்களும் மைக்கில் பாடக்கூடாது, மைக் இல்லாமல் எல்லாரும் பாடணும். அல்லேலூயா. 1 2 3 4. Yes Lord. இன்று
ஹalleluya, தோல்வி இல்லை, பாடுவோம். ஹalleluya, தோல்வி இல்லை, ஹalleluya, வெற்றி உண்டு. ஆமென். ஹalleluya, தோல்வி இல்லை, ஹalleluya, வெற்றி உண்டு. யாருக்கு வெற்றியா? கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள். கரங்களை தட்டுவோமா? பக்கத்துல பா சொல்லுங்க, உங்களுக்கு தான் எல்லா மெசேஜ் சொல்லுங்க பார்க்கலாம். ஆல் த மெசேஜஸ் ஃபார் யூ. முதல்ல சொன்ன வருஷமாய் காத்திருக்கிறவர்கள், ரெண்டாவது மாதமாய் காத்திருக்க, மூன்றாவது, நாலாவது சில பேர் நாட்களாய் காத்திருப்பார்கள். நாட்களாய் காத்திருப்பார்கள். ஒருத்தர் கேட்டேன், முதல்ல யாருங்க 3 நாள் மீட்டிங் நடத்தினார் வச்சதுன்னு கேட்டால் டிஜிஎஸ் தினகரன் ஐயானார். முதல்ல 3 நாள் கன்வென்ஷன் மீட்டிங் வச்சது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் யாரையும் போய் வாங்கலாம் கூப்பிடல. அவர் நடந்து போகும்போதே 4000 பேர் 5000 பேர் போனாங்க. இந்த மாதிரி மைக் சிஸ்டம் எதுவுமே கிடையாது. புல் தரையில் வனாந்தரத்தில் அவருடைய வார்த்தையை கேட்கும்படி ஜனங்கள் குடும்பமாய் போய் காத்திருந்தார்கள். நாட்களாய் காத்திருந்தார். 4வது குறிப்பு, நாட்களாய் காத்திருந்தார்கள். அப்போ அந்த நாட்களாய் காத்திருக்கும் போது கடைசி நாள் கூட்டத்தில் ஆண்டவர் கேட்கிறார், இந்த ஜனங்களை வெறுமையா அனுப்ப எனக்கு மனதில்லை. I don't want to leave these people empty. What do you have in your hands? உன் கரத்தில் என்ன இருக்கு பாருங்க. எப்பவுமே சின்ன பையன்கிட்ட ஒரு சாக்லேட்டை கொடுத்து பாருங்க, உடனே சாப்பிட்ருவான். ஆனால் யோவான் என்ற மனிதன் பிள்ளை சாப்பிடவே இல்லை. அவங்க வீட்டில் கட்டி கொடுத்த மீனையும் அப்பத்தையும் வச்சுட்டே இருந்தார். ஆண்டவர் சொல்றாரு, போய் கொண்டு வான்றாரு. 3 நாட்களாய் காத்திருந்த அந்த ஜனங்களுக்கு இன்னைக்கு இப்போ நானும் பாஸ்டரும் ஒரு சர்ச் மெம்பர்ஸ்லாம் ஒரு வீட்டுக்கு வரேன்னு நினச்சிப்போமே. நீங்கள் ஒரு டின்னர் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க ஒரு 50 பேருக்கு, எத்தனை மணி நேரம் ஆகும்? ஒரு ஃபிஷ்ஷை நீங்கள் ஃப்ரை பண்ணுறீங்க அப்படின்னா மசாலா போடணும், எண்ணெய் போட, சில பேர்லாம் அப்படியே டேஸ்ட்டு வருது சொல்லும் போதே. அதெல்லாம் போட்டு ஒரு குக் பண்ணுறதுக்கு அட்லீஸ்ட் சில மினிட்ஸ் சில ஹவர்ஸ் ஆகும். ஆனால் அந்த நாட்களில் பாருங்கள், 3000 பேருக்கு ஒரு வெசல் இல்லை, ஒரு பாத்திரம் இல்லை, ஒரு மசாலா இல்லை, எதுவுமே இல்லை. கரங்களை ஏந்தி கொண்டு பிதாவை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபித்த போது அந்த மீன்களும் அப்பங்களும் பெருகினது என்ற வேதத்தில் வாசிக்கிறோம். நீ கர்த்தருடைய வார்த்தை வருது, உன் ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். The Lord is going to multiply your blessings. உடைய ஆசீர்வாதங்களை கர்த்தர் பெருக செய்ய போகிறார். இப்பொழுது நீங்கள் இருக்கிறதை பார்க்கிலும் உன் தேவனாகிய கர்த்தர் உங்கள் 1000 மடங்கு உங்களை ஆசீர்வதிக்கும்படி அவர் பிரியமுள்ளவராக இருக்கிறார். பாருங்க, அந்த அப்பத்தையும் மீனையும் சாப்பிட்டவங்களுடைய சரீரத்தில் எவ்வளோ வியாதி சுகமாக இருக்கும், எவ்வளோ பேர் பலவீனம் மாற்றப்பட்டு. ஏன்னா அது ஆண்டவர் கொடுத்தது, பரலோகத்திலிருந்து கடந்து வந்தது. இன்றைக்கு சென்னையிலிருந்து கர்த்தருடைய வார்த்தையை நான் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த வார்த்தை ஒரு நாள் வெறுமையா திரும்பாது. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புது பலன் அடைந்து, இங்க இருந்தா நீங்க போகும்போது ஃப்ரெஷ்ஷாக தான் போக போறீங்க. கரங்களை தட்டி ஆண்டவரை மைப்படுத்துவோமா? நல்லா உற்சாகமாய் புது பலத்தோட போக போறீங்க. புது பலன். அப்போ அந்த இடத்துல அந்த நாட்களாய் காத்திருந்தவங்களுக்கு கர்த்தர் என்ன செஞ்சாரு? உபவாசத்தோட காத்திருந்தவங்களுக்கு புது பலனை கர்த்தர் கொடுத்தார். அப்பத்தின் மூலமாய், மீனின் மூலமாய். இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாய் உனக்கு ஆண்டவர் புது பலனை தருகிறார். கடைசி குறிப்பு சொல்லி நான் முடிக்கிறேன். சில பேர் நேரமாய் காத்திருப்பார்கள். 5th பாயிண்ட், நேரமாய். கானா ஒரு திருமணத்தை குறித்து நம்ம பார்க்கிறோம். ஒரு திருமண நிகழ்ச்சினாவே ஒரு 3 மணி நேரம் நடக்கும். காத்திருந்தார்கள். என்ன, ஒரு கூட்டம் வந்தது, மனிதனால் உண்டாக்கப்பட்ட ரசத்தை புசித்து கடந்து போனார்கள். காத்திருந்தவர்களுக்கும் அந்த ரசம் கிடைக்காமல் போனது. அப்போ என்ன செய்யறாங்க பாருங்க, தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட், ஆண்டவர்கிட்ட போய் சொல்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு இன்னும் நேரம் வரலையே, ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன நேரம் வரலையே. சில பேர் நம்மளால காத்திருக்க முடியல. ஜெபிக்கிறோம், ஃபாஸ்டிங் போடுறோம், ஊழியக்காரங்க சொன்னாங்களே, கர்த்தருடைய வார்த்தை வந்தது, ஏன் நம்ம வாழ்க்கையில் இன்னும் நடக்கல? கேள்வி கேட்கிறோம், காத்திருக்க முடியல. சில நேரத்தில் கர்த்தர் நம்மை காத்திருக்க சொல்லுகிறார். காத்திருக்க வேண்டும் போதுதான் தேவ சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறும். காத்திருக்கணும், தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். அப்போ இந்த இடத்துல, இந்த திருமணத்தில் அவர்கள் காத்திருந்த போதுதான் கர்த்தர் என்ன செஞ்சார் பாருங்க. தூரத்தில் இருந்த அந்த ஜாடை, நறுமணம் இல்லாத அந்த ஜாடை, அது கொண்டு வர சொன்னார். தண்ணீரை ஊற்றும் போதுதான்
தண்ணீரை தூரத்தில் இருந்த அந்த ஜாடை நறுமணம் வீசப்பட்டு உள்ள நல்ல ரசமாய் மாற்றப்பட்டது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத போது, ஆண்டவர் நம்முடைய சொந்த இரட்சகர் இல்லாத போது, ரட்சிக்கப்பட்டும் நாம் பின்வாங்கின போது, ரட்சிக்கப்பட்டும் சபைக்கு வராத போது, ரட்சிக்கப்பட்டு வேதத்தை வாசிக்காத போது, ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ருசிக்காத போது இருந்த நாட்களிலெல்லாம் இயேசு நம்ம நேசித்து கொண்டே இருந்தார். என் பிள்ளையே, என்கிட்ட நீ வரமாட்டியா? என் மகனே மகளே, என் சமூகத்தை நீ வரமாட்டியா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் கர்த்தர் காத்திருந்தார். ஆனால் தேவனுடைய கிருபையினால, இரக்கத்தினால, தயவினால, அன்பினால, அவருடைய அரவணைப்பினால நம்மை ஆண்டவர் கைவிடவே இல்லை. எத்தனையோ தடவை நம்ம ஜெபிக்காம இருந்திருக்கிறோம், எத்தனையோ தடவை நம்ம வேதத்தை வாசிக்காம இருந்திருக்கிறோம். உன்னை ஆசீர்வதிக்காம தேவன் இருந்ததே கிடையாது. எவ்வளவு நல்ல ஆண்டவர், எவ்வளவு அன்புள்ள ஒரு தெய்வம். இப்படிப்பட்ட தேவனை ஆராதிக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். யார் உங்களை மறந்தாலும் தேவன் உங்களை மறப்பதில்லை. அவர் உங்கள் ஒவ்வொருவரையும் உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். உங்களை ஆசீர்வதிப்பது அவருக்கு பிரியம், உங்களை மேன்மைப்படுத்துவது அவருக்கு பிரியம். எந்த மனிதனும் உயர்த்த தேவனால முடியும். நீ அற்பமாய் எண்ணுகிற காரியத்தில் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க போகிறார். உன் துக்க நாட்கள் முடிந்து போனது, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது. ஜெயமோ கர்த்தரால் வரும் என்று சொல்லுகிறவர்கள் உற்சாகமாய் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? அன்னைக்கு தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றினவர் இன்னைக்கு உன் கண்ணீரை களிப்பாக மாற்றப் போகிறார். உன் தரித்திரத்தை செழிப்பாக மாற்றப் போகிறார். உன் பலவீனத்தை பலனாய் மாற்றப் போகிறார். நீ எந்த நோக்கத்துக்காக இன்றைக்கு நீ தெய்வ திருசபையில் கடந்து வந்தாயோ, கர்த்தாவே என் கூட நீங்க பேசணும்பா, என் கூட நீங்க பேசணும், என் கூட நீங்க பேசுங்கப்பான்னு சொல்லியே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்கிற. கர்த்தர் உன் உள்ளங்களை ஆராய்ந்து இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். அவரால் நீ மறக்கப்படுவதில்லை. உன்னை தேவன் ஒருபோதும் கைவிட மாட்டார். நீ விசுவாசத்துடன் கடந்து போ. கர்த்தருக்காய் காத்திருக்கிற உனக்கு ஒரு அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். வருஷமாய் காத்திருந்தார்கள், தேசத்தையே கொடுத்தாரு, ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்தாரு. மாதமாய் காத்திருந்தார்கள், ஆவியானவரையே இறங்கி வந்தாரு, வரங்களை கொடுத்தாரு, வல்லமையை கொடுத்தாரு, கனிகளை கொடுத்தாரு, தரிசனத்தை கொடுத்தாரு, ஊழியத்தை கொடுத்தாரு, அழைப்பை கொடுத்தாரு, கிருபையை கொடுத்தாரு. வாரமாய் காத்திருந்தார்கள், வியாக்கியானத்தை கர்த்தர் கொடுத்து. வேதம் சொல்லுது, யூனிக் ஸ்பிரிட் தானியேலுக்குள்ள இருந்தது, விசேஷித்த ஆவியம். நீங்க இந்த தேசத்துல விசேஷத்தின் பிள்ளைகளா இருக்கிறீங்க. ஏன்னா உனக்குள்ள விசேஷமானவர் ஒருவர் இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? பிரதர், காட் இஸ் கோயிங் டு யூஸ் யூ. ரபா கூராபா ஷிகே, கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ரீபாலா தூராபா ஷிகே. உட்காருங்க. தேங்க்யூ லார்ட். விசேஷமானவர் தேவா, நான் எதனால் விசேஷித்தவன்? நீர் என்னோடு இருப்பதனால். ரபா கூராபா ஷிகே. இங்கே ஜெபிக்கிற சிஸ்டர்ஸ் உண்டு. ரா கூராபா லதியா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். கர்த்தர் ஒவ்வொன்றையும் அறிந்து கொண்டிருக்கிறார். நாம் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ லார்ட். வருகிற நாட்களிலே இந்த திருச்சபை எல்லையை தேவன் விரிவாக்க போகிறார். ரபா ஷிகே. தேங்க்யூ லார்ட். கர்த்தர் உங்களுக்கு ஒரு தொழிலை கொடுத்து உங்களை ஆஸ்வதிக்க போறார். ரபா கூராபா ஷதர் லதியா. தேங்க்யூ லார்ட். ரபா ஷிகே. நீங்க சொன்ன ஒரு விஷயம், ஆண்டவரே இவ்வளவு பெரிய பொறுப்பை என் கையில கொடுத்திருக்கிறீங்க, இதை நடத்தினா, நான் இந்த இடத்துல இருக்கணும்னா எனக்கென்று ஒரு காரியத்தை செய்யுங்கப்பான்னு சொல்லி ஜெபிச்சு காத்திருக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்ய போகிறார். ரபா கூராபா ஷதர் லதியா. Thank you Holy Spirit. Thank you Father. Thank you Lord. You worship you, worship you, worship you Lord. We give you praise, we give you glory Lord. ராமா கூராபா ஷிகே. Thank you Lord. அழைத்தவர் உண்மை உள்ளவர், அவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த சபை ஒரு அற்புதமான ஒரு குடும்பமான ஒரு சபை. நான் முதல்தோடைய அன்பு போதகரை பார்க்கிறேன். ஒரு தாழ்மை உள்ளவர், அன்புள்ளவர், தேவனை மகிமைப்படுத்தக்கூடிய ஒரு தெய்வதாசன். ஒவ்வொரு நாளும் அவர் பேசுவார். ஆண்டவரே வசனம் மூலமா என் கூட பேசுங்கப்பா, என் கூட நீங்கள் இடைப்படுங்க. ரமா கூராபா ஷிகே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். ஒவ்வொரு விஷயத்தையும் கர்த்தர் காண்கிறவராக இருக்கிறார். தேங்க்யூ லார்ட். ஒவ்வொரு வேழங்கிழமையும் நைட்டில் ஜோம் பண்ணுவார். ஒரு மக்கள் கூட வராமல் இருக்கக்கூடாதுப்பா, இந்த இடம் முழுவதும் நிரம்பணும்னு ஜோம் பண்ணுவார். ரபா கூராபா தியா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஃபாதர். வர்ஷிப் யூ லார்ட். ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் அவர் உற்று கவனிக்கிறவராக இருக்கிறார். அவருக்கு மறைவானது ஒன்றும் இல்லை. ரபா கூராபா லதியா. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். எல்லாரும் எழுந்து நிற்போமா? தேங்க்யூ லார்ட். நான் முடிக்க போகிறேன். தேங்க்யூ Jesus. Thank you Holy Spirit. Hallelujah. Hallelujah. Worship you, worship you, worship you. கொஞ்ச நேரம் ஆண்டவரோட பேசுங்க, ஆவியானவரோட கூட பேசுங்க. நாங்க சாதாரண மனிதர்கள், எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. உங்களுக்கு அற்புதங்களை செய்கிறவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த நல்ல வேளையில தேவ சமூகத்துல காத்திருக்கிற தேவ பிள்ளையே, உன்னை தேவன் பலப்படுத்த விரும்புகிறார். உன் பலவீனத்தை மாற்ற விரும்புகிறார். உன் மீது ஒரு வல்லமை, உன் மீது ஒரு தெய்வீக பலன் தேவன் கொடுக்கும்படியா இந்த மத்தியான வேளையில் உன்னை கொண்டு வந்திருக்கிறார்.
அற்புதமான இந்த திருச்சபையில ஒரு விசுவாசம் இருப்பதே உனக்கு ஒரு பாக்கியம். ஆவிக்குரிய திருச்சபையை கர்த்தர் உனக்கு கொடுத்திருக்கிறார். நல்ல ஊழியக்காரனை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல சகோதர சகோதரிகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல குடும்பத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல பிள்ளைகளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல வேலையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எல்லாம் ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே என்னை விதைக்கப்பட்ட நல்ல நிலமாக என்னை வைத்திருக்கிறீங்களப்பா. நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, எத்தனையோ பேருக்கு கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்கிற ஆண்டவரே, என்னை நேசிப்பது உண்மையானால், என்னை அழைச்சது உண்மையானால் என்னை தொடுங்கப்பா, என்னை தொடுங்கப்பா. நீ கேட்கிற வேலை ஒரு அபிஷேகம் உன் மீது இறங்குகிறது, ஒரு வல்லமை உன் மீது இறங்குகிறது, தேவ பிரசனம் இறங்குகிறதை நான் பார்க்கிறேன். இந்த இடம் முழுவதுமாய் தேவ ஆவியானவர் பலமாய் 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 கடந்து வருகிறார். பெற்றுக்கொள்ள ஒரு புது அபிஷேகம், பெற்றுக்கொள்ள ஒரு புதிய வல்லமை. வரங்களை கர்த்தர் கொடுக்கிறார். வல்லமைகளை தேவன் தருகிறார். ஓ, கனிகளை தேவன் தருகிறார். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். விட்டுக்கொடு, ஆவியானவருக்கு விட்டுக்கொடு. கர்த்தரை பார்த்து சொல், ஆண்டவரே என்னை நிரப்பும் அப்பா, இந்த இடம் முழுவதுமாய் என்னை நிரப்பும் ஆண்டவரே. நான் வந்த வண்ணமா போகவே கூடாதப்பா. என் பலவீனங்கள் மாற்றப்படுவதாக, என் வியாதிகள் சுகமடைவதாக. கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய அபிஷேகம், கர்த்தருடைய பிரசன்னம் இந்த இடம் முழுவதுமாய் தேவன் நிரப்பிக் கொண்டிருக்கிறார். ஒருவரும் கூட வெறுமையா போகாதபடியா நீ ஆராதிக்கிற உன் தகப்பன், நீ விசுவாசிக்கிற உன் தேவன் உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன் பாத்திரம் நிரம்பிக் கொண்டிருக்கிறது. பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். ரபால புதிய அந்நிய பாஷை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய அந்நிய பாஷை கர்த்தர் கொடுக்கிறார். புதிய அந்நிய பாஷை கர்த்தர் கொடுக்கிறார். நீ வரும்போது சோர்வடைந்து வந்தாய் மகனே, நீ வரும்போது சோர்வடைந்து வந்த மகளே, என் கூட பேசுங்கப்பான்னு சொல்லி நீ வந்த. கர்த்தர் இன்னைக்கு உன் கூட பேசியிருக்கிறார். ஒருவனை தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஒருவனை தாய் தேற்றுவது போல நீ தேற்றுவேன். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் பக்கத்தில் 1000, உன் வலது புறத்திலும் 10,000 பேர் இருந்தாலும் உன்னை அணுகாது. உனக்குள் இருக்கிறவர் பெரியவர், 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 பெரியவர். பெற்றுக்கொள் 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 பெற்றுக்கொள். right now right now right now right now. fill Lord fill Lord fill Lord. ஒவ்வொருவரும் தேவனுடைய மகிமையால் நிரப்புவீராக. thank you Jesus.